சலக்கார்னு ஒரு ஹிந்தி சீரீஸை ரீசெண்டாக நமக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸோட தமிழ் வெர்ஷன் இப்போ நமக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் மொத்தமாகவே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு 5 லாங்குவேஜஸ்லையுமே ஆட் ஆகியிருக்கு. இந்த சீரீஸோட தமிழ் வெர்ஷன் பார்க்குறதுக்கு ஆவரேஜ் தான் இருக்குது. ஆஹோ லெவலுக்கு இந்த சீரீஸ் கிடையாது. ஸ்டோரி வைஸாக பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சீரீஸோடைய ஃபுல் எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெறுத்துருவீங்க. ரொம்ப ஓட்டி தான் பார்த்தேன் நானே. அந்தளவுக்கு எனக்கு சீரீஸ் வந்து எதுவுமே பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவோ ஏதோ இது நல்லா போகுது அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியல. அந்தளவுக்கு தான் சீரீஸ் ஒரு லட்சம் இருந்துச்சு. இந்த சீரீஸ் பார்க்குறீங்கன்னா பெட்டர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன். அதை சீரீஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அரைச்ச கதையை தான் இந்த சீரீஸ்லையுமே கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளான ஸ்டோரி கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டா பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் மிஷினை செஞ்சுட்ருக்காங்க போல். அந்த காலத்துலேயே வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அது கண்டுபிடிச்ச பிறகு என்னாச்சு அண்ட் இந்த இப்போ கரண்ட் சுச்சுவேஷனும் அதே மாதிரி விஷயத்த மறுபடியும் பாகிஸ்தான் பண்ண ஆரம்பிக்கிறதுனால ஒரு ஸ்பை ஏஜென்ட் அங்கே அனுப்பி அவங்க உளவு பார்க்கறதுக்கு அனுப்பி விட்றாங்க. அங்கே போன பிறகு ஸ்பை ஏஜென்ட் நிறைய விஷயங்கள் பண்ணுறாப்புல அங்கே இருக்கிற கர்னல்கிட்டே வந்து நல்லா நெருங்கி பழக ஆரம்பிச்சு என்ன மாதிரி விஷயம் நடந்துச்சு, கடைசியில் என்னாச்சு அப்படின்றதான் இந்த சீரிஸோட கதையே. உங்களுக்கு இந்த இண்டோ பாகிஸ்தான் வார் இந்த மாதிரியான இதே மாதிரி இந்த பாகிஸ்தான் ரிலேட்டடான அந்த சீரீஸ் மூவிஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இந்த சீரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தாண்டி இந்த சீரீஸ் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஒர்த்தான ஒரு சீரீஸ் கண்டிப்பாக சீரீஸ் கிடையாது. யோசிச்சுக்கோங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இந்த சீரீஸ்க்கு சில 5க்கு 1.5 கொடுக்கலாம்.